வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்கி 2898 AD இந்த படம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்கி 2898 AD இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு படம்னு கண்டிப்பாக சொல்லலாம். அவ்வளோ ஷூரா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மகாபாரதம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மகாபாரத்தில் குருச்சேத்திர போர் முடிவில் இருந்து தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கு, கலியுகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த உலகத்தில் கல்கி அவதாரம் வந்தால் எப்படி இருக்கும், அதை சுற்றி நடக்கிற ஒரு கற்பனை கதை தான் இந்த கல்கி படத்தோட ஸ்டோரி. போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. இந்த படத்தோட ஸ்டோரி புரியணும்னா ஒரு சீனையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த படத்தோட முழு கதையும் புரியும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் போடுற அளவுக்கு பெரிய நடிகர்கள் நடிகைகளாக நடிச்சிருக்காங்க. அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன், கமல்ஹாசன், திஷா பட்டானி அப்படின்னு இன்னும் சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் பிரபாஸ் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஆட்டிடியூடு, ஸ்டைலு, காமெடி, அவர் ஃபைட் பண்ணுறது எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், அதுக்கப்புறமா அமிதாப் பச்சன் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. அவரோட சீன்லாம் அந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த படமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதை எப்படியாவது தடுக்கணும். அதுக்கப்புறமா தீபிகா படுகோன் அவங்களும் இந்த படத்தில் எமோஷனலாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தீபிகா படுகோன் தான் இந்த படத்தில் மெயினான கேரக்டர். அவங்கள வச்சு தான் ஸ்டோரியே. இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும். அதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயராக இருந்தது. 1-2 சீன்லாம் தான் வருவார். அவரோட சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர் நடித்த கேரக்டர்லேயே இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. கிளைமேக்ஸில் இவருக்கு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளாஸ்டாக இருக்கும். டீட்டெயிலாக இவர கேரக்டரை பற்றி நான் சொல்ல விரும்பலை, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பயப்படாது, புது பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராக வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா டைரக்டர் நாக் அஸ்வின் இவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தை நான் பார்த்ததுல இருந்து எப்படிலாம் இந்த மாதிரியான ஸ்டோரி யோசிச்சாரு, எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளாசிக்கான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஹாலிவுட் படத்துல இருந்து ஸ்டோரியெல்லாம் காப்பி அடிக்க வேண்டாம், நம்ம கிட்டே மகாபாரதம், ராமாயணம் அப்படின்னு ரியல் ஸ்டோரியே இருக்கு. இதுல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நான் எழுதுறேன், ஒரு படமும் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த கல்கி படத்தை எடுத்திருக்காரு. அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா சந்தோஷ் நரேன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்றுருக்காரு. இவரோட மியூசிக் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா இவரோட மியூசிக் தெரிக்கும். டைட்டில் கார்டில் வர சாங்கு, புத்தி தீமா இருக்கட்டும், இந்த படத்தில் போட்டிருக்க மியூசிக் எல்லாமே சந்தோஷ் நரேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலமாசம் மரணத்தனமாக கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்துக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டிங்கு, விசுவல் எஃபெக்ட், கிராஃபிக்ஸு, கொண்டு போன விதம் எல்லாமே பட்டையை கிளப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் பார்த்துருக்குமே அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரியான சீன்லாம் அந்த படத்தில் நிறையவே இருக்கு. சரி, ஓகேடா, அந்த படம் எப்படி இருக்கு, பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா கேரக்டரோட இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், நல்லா தான் இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படி இருக்காது. எரியிற தீயில பெட்ரோல் ஊற்றுற அளவுக்கு ஃபயராக கொண்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படம் தான் இந்த கல்கி 2898 AD. கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு தேட்டர் விட்டு வெளியே வாங்க, ஏன்னா அந்த சீனு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கல்கி படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.